ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே லைவ் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரேங்கிங்லாம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கண்டஸ்டன்ட் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஸ்ருதிகா வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏதோ பேருக்கு சும் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அழுதாங்க. மீதி எல்லாருமே வந்து சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாளாக வந்து ஸ்ருதிகா கிட்ட எல்லாருமே வந்து நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. திக்விஜய் போன போது ஷில்பா சும்லாம் வந்து தேங்கி தேங்கி அழுதாங்க. அதே மாதிரி கரணும் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஆனால் இவ்வளோ நாளாக டே 1லேருந்து ஸ்ருதிகா தான் வந்து இவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அந்த ஸ்ருதிகா வெளியே போன போது கரனுக்குலாம் வந்து எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை, நார்மலாக தான் இருந்தா. ஷில்பாலாம் வந்து லைவில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. இதில் அவினாஷும் விவினும் வந்து கலாய்க்கிறாங்க. ஷில்பா நீங்கள் தான் வந்து ரியல் கேம் சேஞ்சர். போன வாரம் நாமினேஷனில் ஸ்ருதிகாவை நாமினேஷனில் போட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து ஸ்ருதிகா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ ஷில்பாவால் தான் வந்து ஸ்ருதிகா போன வாரத்துலேருந்து நாமினேஷனில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரத்தோட கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜித் தான். ஸோ ரஜித்தால் தான் வந்து இப்போ ஸ்ருதிகா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் செம்ம ஹாப்பி. ரஜித்லாம் வந்து சாகத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பாண்டே பாண்டே பாண்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்லவே தேவையில்லை. ஸோ ஈஷாக்கு ஏதோ கப்பு கிடைச்ச மாதிரி தான் வந்து அங்கே பிஹேவ் பண்ணுறாங்க. அப்படியே எகிரி குதிக்கிறாங்க, ஏய் ஸ்ருதிகா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவினாஷ் விவியன் வந்து ரியல் பிளேயர். அவங்க வந்து யார் பண்ணாலும் வந்து ஓகே ஒரு எதிரி போயிட்டாங்களே அந்த மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்க கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த கூடையே சுற்றிட்டு இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கரண் ஷில்பாலாம், ஸோ இதுங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் கூட இல்லை. திக்விஜய் போன போது தேம்பி தேம்பி அழுத இந்த ஷில்பா கரண் சும்லாம் ஸ்ருதிகா போனதுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியாக சுற்றுறாங்க. ஏதோ சும் மட்டும் சரி ஏதோ நம்ம பேருக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, நம்ம அழாமல் இருந்தால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங்கில் தான் வந்து அழறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திக்விஜயோட எவிக்ஷனுக்கு அப்புறமேட்டு சும்மோட ஃபேஸ் எப்படி இருந்தது? சும் ரொம்பவே வந்து உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க திக்விஜய் எவிக்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவை பிடிச்சி கேள்வி கேட்டாங்க, உன்னார தானே திக்விஜய் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது, ஃபஸ்ட்லேருந்து யார் ஃப்ரெண்டு சும்முக்கு, திக்விஜயா இல்லை ஸ்ருதிகாவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட ஒரு 10% கூட சும் வந்து காமிக்கல. ஸோ இந்த ஒரு கேங்குக்காக தான் வந்து நம்ம ஸ்ருதிகா அவங்களோட கேம் இழந்தாங்க. இந்த வீட்டில் ஒருத்தர் கூட ஸ்ருதிகாவுக்கு உண்மையாக இல்லை. ஏன்னா யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஸ்ருதிகா வந்து கேள்வி கேட்டுருவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ்க்கும் பிடிக்கல, அங்கே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் பிடிக்கல. எப்போ தான் வந்து ஸ்ருதிகா வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. எல்லோரும் வந்து நாளைக்கு ரேஷன் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஷில்பாலாம் வந்து நாளைக்கு அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப முக்கியம்னு தோணிடுச்சு. அனிமல்ஸ் கூட பரவாயில்லைங்க, அனிமல்ஸ் வந்து கூட்டமாக தான் சேர்ந்து நடக்கும். அதில் ஏதாவது ஒரு அனிமல் மிஸ் ஆகிடுச்சு இல்லை இறந்து போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்றி கூட ஸ்ருதிகா கிட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து காமிக்கல. இந்த நரி கூட்டத்திலேருந்து ஸ்ருதிகா வெளியே போனது நல்லதாக போச்சு. அட்லீஸ்ட் அவங்க வெளியாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. இவ்வளோ நாளாக வந்து நடந்த கேம்லாம் வந்து வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் யார் என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகா இந்த டைமில் வெளியே வந்தாலும் நம்ம மனசில் வந்து ஸ்ருதிகா தான் வந்து ரியல் வின்னர். பிக் பாஸில் ஒரு வின்னருக்கு குவாலிஃபிகேஷன் யாருன்னு கேட்டால் நம்ம ஸ்ருதிகாவை தான் சொல்ல முடியும்.